ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக சொன்னால் நம்மளோட சிவகார்த்திகேயன் பராசக்தி வீடியோ டீசர் ரிலீஸ் பண்ணோம். ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது தான் தெரியுது, அதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் வில்லன் நடிச்ச ஜெயம் ரவி சார் வந்து இப்போ கராத்தே பாபுன்னு ஒரு மூவியில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையில் வேறு இருக்குது. சரி, ஓகே, நம்ம பார்த்துருவோம், அது ஒரு ரியாக்ஷன் போட்டுருவோம். இதெல்லாம் ரியாக்ஷன் எனக்காக இல்லை, மேடமுக்காக தான். இவங்களுக்கு எப்படி அது புரியுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் பழைய பெயரை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர் அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பெயரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த பெயர் ஓகே, நல்லா இருந்துச்சா? சரிப்பா, நீ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க எப்படி ஓகே செலிபிரிட்டிஸ் மூவி நல்லா தான் இருக்கு. நம்ம சிவகார்த்திகேயன் சார் மூவி பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் ஜெயம் ரவி சார் வந்து வில்லனா பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் தான் இந்த கராத்தே பாபு வந்து மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, ட்ரைலர் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து அரசியல் வச்சு தான் மூவின்னு நினைக்கிறேன். பார்த்ததை வச்சு பார்த்தா அரசியல் வச்சு ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஆனா மாசா இருக்கு, ஸ்டார்டிங்கே பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. மூவி மாசா பேசுறது நல்லா இருக்கு, ட்ரைலரே நல்லா இருக்கு. கண்டிப்பா மூவி போய் பார்க்கலாம். எஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைட்டில் டீசர் வந்து சூப்பராகவே இருக்கு கராத்தே பாபுக்கு. அதுதான் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா தெரியுமா? ஆக்சுவலி பராசக்தி டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கராத்தே பாபு டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுதான் சன்ன பண்ணேன். ஆனால் இது எனக்கு தெரியலை, நான் இப்போ தான் பார்த்தேன். சாரி, பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே, இதையும் ஒரு டைட்டில் டீசர் ரியாக்ஷன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. மேற்படி அடுத்தடுத்த டீசர் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம சொல்றதா ஜெயம் ரவி சார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.